கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் நம்மோடு இன்றைக்கு பேசுவாராக. நாம் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 33:1. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுவனுமாகிய உனக்கு ஐயோ! நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். தேவ ஆலோசனையின் தலைப்பு: துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணினால். துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணினால். இந்த வசனத்திலே ஆண்டவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுவனுமாகி உனக்கு ஐயோ! சிலர் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க. யாரோட பொருளையும் கொள்ளையிட மாட்டாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க. அப்படி இந்த பூமியில் சன்மார்க்கமாக யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது என்று வாழுகிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் கூட அப்படி யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாதுன்னு வாழ்கிற அநேகர் இருக்கிறாங்க. இயேசுவை அறிந்தவர்களிலும் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி யாருடைய பொருளையும் கொள்ளையிடாமலும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் வாழ்ந்தாலும் சிலர் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இவங்க பொருளை கொள்ளையிடுவாங்க, இவர்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இப்படி செய்கிறவங்களுக்கு ஐயோன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு மோசமான நிலைகள் வரும் என்பது அர்த்தம். அதுதான் இந்த ஏசாயா 33 அந்த கடைசி பகுதியில், நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். அப்படின்னா யாருடைய பொருளையும் கொள்ளையிடாதவனை நீ கொள்ளையிடுறியே, யாருக்கும் துரோகம் செய்யாதவனை நீ துரோகம் அவனுக்கு செய்கிறாயே. இப்போ என்னன்னா, நீ எல்லாம் செய்து முடி, கொள்ளையிட்டு முடி, துரோகம் பண்ணி முடித்த பின்பு நீ நினைப்ப நான் நல்லா இருக்கிறேன், நான் கொள்ளையிட்டு துரோகம் பண்ணி நல்லா தானே இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருப்பானா, இப்போ உனக்கு விரோதமாக கொள்ளையிடுகிற கூட்டம் வரும், உனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிற கூட்டம் எழும்பும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார். இதுதான் ஆண்டவர், இதுதான் தேவன் செய்கிற ஒரு காரியம். ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஒரு பெரிய பொருள் விற்கிற கடையில் ஒரு சகோதரனை நம்பிக்கையாக வச்சுருந்தாங்களாம். பலர் வேலை பார்க்குற இடம். அதில் ஒரு சகோதரனை நம்பிக்கையாக வைத்து கவனிப்பதற்கும் சில கணக்கு வழக்கு பார்ப்பதற்கும் நம்பிக்கை வைத்திருந்தாங்க. ஏன்னா அந்த விற்பனை நிலையத்தை வைத்திருந்தவங்க பல பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அதனால் அதை இந்த ஒரு நபர் இடத்துல பொறுப்பாக கவனிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த நபர் அதாவது அந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய எஜமானுக்கு, முதலாளிக்கு விரோதமாக மறைமுகமாய் பண விஷயத்தில் உண்மை இல்லாமல் நிறைய பணங்களை அதிலேருந்து திருடி எடுத்து தனக்கென்று சேர்த்து ஒரு சில வருடத்திற்குள்ளாக இவர் ஒரு பிஸ்னஸ் தனியாக ஆரம்பித்து தனியாக போயிட்டார். ஆனால் பாருங்கள், இவரால் அவரை ஒன்றும் பண்ணவும் முடியலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே இருந்தாங்க. அந்த துரோகம் பண்ணி ஏமாற்றி கொள்ளையிட்டு இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தனக்கு வாழ்க்கையில் தான் மேன்மை அடைவதற்கு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோடைய பிஸ்னஸ் ஓகன்னு வளர்ந்தது கொஞ்சம் காலத்துக்குள்ளே. ஆனால் வளர்ந்து வரும்போது
நல்ல வளர்ந்த நிலைக்கு வந்தோன்னு இவருக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் திடீர்னு இவருக்கு பலரை வேலைக்கு வைக்க வேண்டிய நிலை அங்கே உண்டாச்சு. நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. பலர் பலவிதமாய் இவருக்கு விரோதமாய் எழும்பி இவரை கொள்ளையிட்டு துரோகம் பண்ணி மொத்த பிஸ்னஸும் போச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே கொள்ளையிடாத ஒரு மனுஷன் கொள்ளையிட்டதும் துரோகம் பண்ணாத ஒரு மனுஷன் துரோகம் பண்ணினதும் தான் இதற்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அதே போல் ஒரு தேவ ஊழியருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவர் ஒரு சபையிலே இருந்தாராம். அந்த சபையில் ஏதோ ஒரு குழப்பமான நிலை உண்டாக்கப்பட்டு அந்த சபையிலிருந்து ஏறக்குறைய ஒரு 100 விசுவாசிகளை பிரித்து கொண்டு போய் தனியாக ஒரு சபையை ஆரம்பித்து விட்டாராம். அந்த சபை நடத்தின போதருக்கு ரொம்ப மன வருத்தம். நான் இவனை நம்பி சபையிலே ஊழியத்தை கொடுத்தேனே, இவனை முதன்மையான இடத்துல சில இடங்கள் வைத்தேனே, இவன் இப்படி சபைக்கு விரோதமாய் செய்து விட்டானே என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்தான். ஒரு சில வருடங்கள் தாண்டினது. அப்படி துரோகம் பண்ணி ஆத்துமாக்களை பிரித்து கொண்டு போய் சபை ஆரம்பித்து அந்த சபை வளருவதைப் போல் கொஞ்சம் வளர்ந்தது. திடீரென்று அந்த சபையிலிருந்து பலர் விரோதமாக எழும்பி அங்கிருந்த ஆத்துமாக்களை 50-100 என்று பிரித்து கொண்டு போய்விட்டார்கள். இவருக்கு ஒன்றுமே இல்லை. காரணம், தான் ஒரு சபையில் இருந்த இடத்திலிருந்து ஜனங்களை பிரித்து கொண்டு வந்ததுனால இவரிடத்தில் அந்த அத்தனையும் அப்படி கடந்து போய்விட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்ம செய்கிற சில கிரியைகளுக்கு தக்கன பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால் ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனம் யாரிடத்திலிருந்து எதையும் கொள்ளையிட நினைக்கக்கூடாது, கொள்ளையிடக்கூடாது. கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனம் தேவையில்லாமல் குறிப்பாக யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது. அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் அப்படி வாழ்ந்தால் பிற்காலங்களில் நம்மை யாரும் கொள்ளையிட தேவனை அனுமதிக்கவும் மாட்டார். நம்மை துரோகம் பண்ணுவதற்கு யாரையும் தேவனை அனுமதிக்க மாட்டார். இனி ஒரு பக்கம், நீங்கள் யாரையும் கொள்ளையிடாமல் வாழ்ந்து நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாலும், உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தா, உங்களை யாராவது ஏமாற்றிருந்தா, கொள்ளையிட்டிருந்தா, உங்கள் பொருட்களை அபகரிச்சிருந்தா, நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். தற்காலிகம்தான் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். அந்த பாதிப்பை ஆண்டவர் சரிப்படுத்துவார், உங்களை வளர பண்ணுவார். ஆனால் உங்களை கொள்ளையிட்டு ஏமாற்றி துரோகம் பண்ணிட்டு போனவங்க தற்காலிகம்தான் நல்லா இருப்பாங்க. ஆனால் அதன் பிறகு தேவன் அவர்களை விசாரிக்க ஆரம்பிப்பார். அவங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணுகிற கொள்ளையடிக்கிற மக்களை எழுப்பி விடுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களை கொள்ளையடிக்கும் போது, துரோகம் பண்ணும்போது ஒரு தற்காலிகம் உங்களுக்கு பாடு, ஆனால் அதாவது வருங்காலத்திலே ஆசீர்வாதம். ஆனால் உங்களை கொள்ளையடித்து துரோகம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு தற்காலிகம் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, பிற்காலத்தில் வேதனை. அதனால் அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர். அநீதி செய்தவனுக்கு அதுக்கேற்ற பலனையும், நீதி செய்தவனுக்கு அதுக்கேற்ற பலனையும் கொடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆகையால் இந்த வசனம் ஒரு பயங்கரமான ஒரு வசனம். கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுலமாகிய உனக்கு ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். அதனால் இந்த தேவ ஆலோசனை கேட்குற தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாரையும் கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்கள் முற்படாமல், யாருக்கும் துரோகம் பண்ணாமல், அதாவது யாருக்கும் துரோகம் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க.
அது பிற்காலத்தில் வருங்காலத்தில் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தலைமுறையாய் ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி. கொள்ளையிடுகிற, துரோகம் பண்ணுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்களையும் கொள்ளையிடுவதற்கும் துரோகம் பண்ணுவதற்கும் நீர் ஜனங்களை எழுப்புகிறீர் என்பதை பார்த்தோம். இந்த ஆலோசனையை கேட்ட அனைவரும் யாரையும் கொள்ளையிடாமலும் யாருக்கும் துரோகம் பண்ணாமலும் உமக்கு பயந்து நேர்மையாய் இந்த பூமியிலே வாழ நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.